வணக்கம் ஸ்ரீ காலிம் சனம் ஸ்ரீ காலிம் போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திக் நம்ம இன்னைக்கு பார்க்க போது பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு பலன்கள்ங்க. அதாவது விசுவாசுவ வருடம் பிறக்க போகுது. இந்த விசுவாசுவ வருடத்துல நம்ம இந்த ராசிக்காரங்க எல்லாருக்குமே என்ன மாதிரி நற்பண்ண கொடுக்க போது, என்ன மாதிரி கெடுப்பணம் கொடுக்க போது, நம்ம என்ன பண்ணோம் பர்த் சார்ட் வடிவுல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதுங்க, முழுமையா பாருங்க. ஏன்னா ஒரு ஆண்டுக்கான ஒட்டுமொத்த பிரிடிக்ஷனுமே, ஒட்டுமொத்த ஜாதக பலனுமே நான் இப்ப உங்களுக்கு தெளிவா ஒரு பர்த் சார்ட் போட்டு இதுல 12 ராசி கட்டத்தை போட்டு அதுல கிரகத்தை அமைச்சு உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க, இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா உங்களோட விலை மதிப்பு இல்லாத பொண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் லிங்க் ஷேர் பண்ணுங்க. உங்க மேல கருத்து கமெண்ட் பாக்ஸ்ல கூட உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன் நம்ம நம்பர் இருக்கு, கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணி நீங்க வாட்ஸ்அப் மூலியமா ஜாதகம் பார்த்தா கால் பண்ணி போன் மூலியம் ஜாதகம் பார்த்தா உங்களோட தனிப்பட்ட விருப்பம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வாங்க என் தந்தையின் மகளியை வணங்கி கொண்டு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி உங்க ராசிக்கு இருக்குன்னு பார்ப்போங்க. தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் விசுவாசுவ வருடம் மகர ராசி. இந்த மகர ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி சார் இருக்க போகுதுன்னா, மகர ராசி சனி பகவானை ஆட்சியனை கொண்ட மகர ராசி. நீங்க எல்லாருமே இந்த ஆண்டை வரவேற்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, முதல்ல மெயினா 7.5 சனி விட்டுருதுங்க. இந்த ஆண்டு தொடக்கத்திலே 7.5 சனி விட்டுருது. 2ஆம் இடத்துல பாதச்சனியா இருந்த சனி இந்த ஆண்டு தொடங்குறதுக்கு முன்னாடியே என்ன பண்றாருன்னா மீன ராசிக்கு போயிடுறாரு இல்லைங்களா. இப்போ மீன ராசிக்கு சனிபான் வந்துட்டாங்கன்னா, மீனங்கிறது 1, 2, 3 முயற்சிகள் ஸ்தானத்துல சனி பகவான் அமரும் போது வெற்றிகள் எதெல்லாம் நீங்க முயற்சி பண்றீங்களோ அந்த முயற்சிகள்லாம் வெற்றி ஆகுங்க. புரியுதா? சகோதர வகையில ஆதாயம் உண்டு. புரியுதா? இந்த பாவி சனி பகவான் பாத்தீங்கன்னா 3, 6, 10, 11 இருக்கலாம். ஏன்னா உபஜய ஸ்தானங்கள் இங்க சனி அமர்றது நல்ல விஷயம். சனியோட பார்வைகள் 12ஆம் இடத்துல அமர போது உங்களுக்கு 9ஆம் இடத்துல சனியோட பார்வைகள் இருக்கு. அடுத்தபடி 5ஆம் இடத்துல சனியோட பார்வைகள் இருக்கு. சனிங்கிறவர் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்து அதிபதி பிளஸ் உங்களுடைய லக்னாதிபதி, அது ராசியாதிபதி. லக்னம் மகர லக்னம் மாதிரி லக்னத்துக்கு அதிபதி, மகர ராசி அறிஞனா மகர ராசிக்கு அதிபதி. உங்கள் ராசிநாதன் உங்கள் தனநாதன் 3ஆம் இடத்துல தனக்காரகன் வீட்டுல உட்கார புரிஞ்சுக்கோங்க. தனம் குடும்பம் வாக்குக்கு அதிபதி உங்களுக்கு, இவர் தனக்காரகன் வீட்டுல அமர்றார். அப்போ தனம் எப்படி இருக்கும், வரும் வரவு இதை இருக்க போகுது, நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. சரி, இவரோட பார்வைகள் 5ஆம் இடத்துல விழும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீக வகையில இருந்த பிரச்சனைகள் நீங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். பூர்வீக சொத்துக்கள் இருந்துச்சா சூரிய சொத்துக்கள் வந்து சேரும். அடுத்தபடியே குலதெய்வ அனுகூலம் உங்களுக்கு இருக்கும். குலதெய்வம் போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணணும். குலதெய்வ ஆலயத்துக்கு போயிட்டு உங்க குலதெய்வம் என்னவோ குலதெய்வத்துக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா சனி பகவான் பார்க்கிறார் 5ஆம் இடத்தை. புரியுதா? பூர்வ புண்ணியஸ்தானத்தை அவர் பார்க்கிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 12ஆம் இடம் உங்களோட விரயஸ்தானத்தை அவர் பார்க்கிறார். இந்த மாதிரி விரயஸ்தானத்தை தனக்காரகன் குரு பகவான் 6ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு தனது பார்வையால பார்க்கிறார். அப்போ விரயங்கிறது இருக்கும்னு நீங்க சொல்லலாங்க. சார் என்ன சார் விரயம் வரும் சொல்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய தனக்காரகன் குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல பேச்சாய் வந்துருவாருங்க. இந்த ஆண்டு தொடக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா குரு பேச்சுக்கு பிறகு என்ன பண்ணா 5ஆம் இடத்துல இவர் 6ஆம் இடத்துக்கு வந்துருவார். 6ஆம் இடத்துல வரக்கூடிய குருனாவே பொதுவாக தனக்காரகன் குடும்பக்காரகன். குருவோட பார்வைகள் 10ஆம் இடத்துல விழ போகுது. குருவோட பார்வைகள் 12ஆம் இடத்துல விழ போகுது. குருவோட பார்வை உங்களுக்கு 2ஆம் இடத்துல விழ போகுதுங்க. அப்போ பொதுவா எதுல அலர்ட்டான்னு பாத்தீங்கன்னா வருமானம் வரும், அதே சமயத்துல கடன் வாங்குற அமைப்பும் வரும். எப்படி சார் வருமானம் வருங்கிறீங்க, கடன் வாங்குற மாதிரி? வருமானம் வருதா, அதை கரெக்டா செலவு பண்ணணும். 1000 ரூபாய் வருதுன்னா நம்ம 2000 ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டு நாளைக்கு நம்ம கொடுத்துடலாம் சொல்லுவோம். வாங்குற எண்ணங்களும் வரும், கடன் வாங்குற எண்ணங்களும் வரும், கடன் கேட்டா கொடுக்கின்ற அமைப்பும் உங்களுக்கு வரும். அப்போ கடன் வாங்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தொழில முன்னேற்றங்கள் இருக்கும், இடமாற்றங்கள் இருக்கும். ஜாப் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஜாப் சேஞ்சஸ் கொடுக்க ரெடியா இருக்கார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவரோட பார்வை குருவோட பார்வை பிளஸ் சனியோட பார்வை 12ஆம் இடத்துல விழுது. அப்ப என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஆலயங்கள் போகணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல விழக்கூடியது தனுசு வீடு. தனுசு வீட்டை குரு பார்க்கும். தனுசுங்கிறது சுபத்துவம் அடையும். அப்ப இது வலுவாகும். அப்போ என்ன பண்ணுங்க, சுப காரியங்கள் பண்ணிடுங்க. கையில காசு இருக்கா,
திருமணம் பண்ணி வைக்கிறீங்களா, அப்பா அம்மா அறுபதாம் பண்ணி வைங்க. அறுபதாம் பண்றீங்க, அப்படி இல்லைன்னா வந்து சகோதரிக்கு திருமணம் பண்ணி வைக்கிறீங்களா பண்ணுங்க. இல்ல வீட்டுல என்ன சுபகாரியம் வேணாலும் பண்ணுங்க, உங்களுக்கு அதுக்கான முயற்சிகள் தடைகள் இல்லாம சரசரன்னு உங்களுக்கு நடக்கும். இல்லைன்னா என்னன்னா விரயமாக வாய்ப்புகள் உண்டு. ஆலய தரிசனம், ஆலய தரிசனத்துக்காக செலவுகள், சுற்றுலா செல்றது, சுத்தி பார்க்க போறது, அதுக்கான செலவுகள், வீட்டில் கூட பழைய வாகனங்கள், வண்டி வாகனங்கள் பழுது கொடுக்குறது, இது மாதிரி காசு விரயமாகுங்க. அப்போ இதுங்களா விரயம் பண்றது மட்டும் நீங்களே விரயம் பண்ணிடுங்க. இல்ல உங்க அக்கௌண்ட்ல மட்டும் நம்பிக்கையான அக்கௌண்ட்ல நீங்க மாத்தி வச்சுக்கிறது ரொம்ப 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 பெட்டர். அடுத்தபடியா இதுக்கு நான் என்ன சார் பரிகாரம் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அரச மரத்தடி, எப்படி அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு பண்ணுங்க. அரச மர பிள்ளையார் சொல்லணும் இல்லையா, அரச மரம் அரச பிள்ளை, அங்க போயிட்டு அந்த அரச மரத்தை சுத்துங்க. அரச மரத்தை சுத்தி வந்து என்ன ஆகுனா அந்த அரச மரத்து பிள்ளையார வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு வச்சுக்கோங்க. குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு வச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய அந்த நல்ல காரியத்தோட வரக்கூடிய சிறு சிறு தடைகள், செலவுகள், தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்க நீக்கலாம். சரி, அடுத்தபடியா ராகு. 2ஆம் இடத்துல ராகு அமராரு சார். 2ஆம் இடம் என்ன சார் பண்ணா, பொதுவா 2 ராகு. ராகுன்னா என்னங்க, நெகட்டிவ் அதிகம் ஓரம் கட்டுங்க. ராகுனா யாருங்க, யோகர், அதிர்ஷ்டக்காரகன். புரியல, ராகுவை போல கொடுக்க முடியாது. இவர் தனம் குடும்பம் வாக்குல வந்து அமரார், கூடவே குரு பார்த்துடுறார். அப்போ பண வாய்ப்பு வருங்களா, காசுகள் வருமா, இங்க காசுகள் செலவாகும் வாய்ப்புகள் இருக்கா? அப்போ என்ன பண்ணணும், வர்ற காசை சேமிக்க கத்துக்கணும். வர்ற அமௌண்ட் கூடவே வந்து செலவு பண்றதுக்கான ஐடியாவும் சேர்ந்து வரும். புரியுதா இல்லையா? அப்போ நம்ம பண்ற செலவுக்கு சரிதானா, கரெக்ட் தானே, செலவு கரெக்டா பார்த்து செலவு பண்ணிக்கோங்க. 2ஆம் இடத்து ராகு. குடும்பத்துல சிறு சிறு கலகங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் குடும்பஸ்தானத்துல அமரக்கூடிய ராகு கொடுப்பார். ராகுவோட அந்த கொடு பலனை அதிகப்படுத்த என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய புற்று தெய்வங்களுக்கு பால் வாங்கி கொடுங்க. இல்ல சார் புற்று தெய்வம் எதுவும் இல்லை சார், அரச மரத்தில் இருக்கக்கூடிய நாகர் சிலைக்கு பால் வாங்கி கொடுங்க பால் அபிஷேகத்துக்கு. அப்போ இந்த ராகுவோடைய இந்த நட்பலன் அதிகமாக இருக்கும், கெடுபலன் குறைவாக. பால் வாங்கி கொடுக்கக்கூடிய நேரம் ராகுகால வேலையா இருக்கு, நம்ம ரொம்ப நல்லது. கிழமை வெள்ளி செவ்வாய் மிக உகந்தது. அடுத்தபடியே கேது பகவான். இந்த கேது பகவான் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். 8ல் அமரக்கூடிய கேது நமக்கு ஒரு சிறு தடைகளை கொடுப்பார். கழிவு நீக்க உறுப்புகள்ல கவனமா வச்சுக்கணும். கழிவு நீக்க உறுப்புகள்ல நமக்கு தொந்தரவு கொடுக்க ரெடியா இருப்பாங்க. அதே மாதிரி 8ங்கிறது ஆயுள் ஸ்தானம் இல்லையா, அப்ப ஆயுள் ஸ்தானத்தை நம்ம கவனமா இருக்கணும் இல்லையா. இப்ப என்ன சார் பண்ணுவார்னா, ஒரு சிறு கண்டங்களை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கும். அப்ப கவனமா இருந்துக்குவாங்க. கேது என்ன சார் பண்ணுவார்னா, கை கால் தலைகள்ல வலிகள், குடைச்சல்கள், அடிபடுறத அந்த மாதிரி வாய்ப்புகளை ஏற்படுத்த ரெடியா இருப்பார், கவனமா இருந்துக்குவாங்க. அதே மாதிரி வாய்வழி சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள் அது ஃபுட் பாய்சன் ஆக கூட வாய்ப்புகள் உண்டு, கவனமா இருந்துக்குவாங்க. அதே மாதிரி கூடா நட்பு கேடுல முடியுங்க மாதிரி கவனமா தான். தேவையில்லாத நட்பு வட்டாரங்கள் வேண்டாம். யார் நம்பிக்கைன்னு அவங்க மட்டும் பழகிக்கோங்க. ஓவராலா நம்ம இந்த எஸ்கே அஸ்ட்ராலஜி இந்த மகர ராசிக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, சனி பெயர்ச்சி உங்களுக்கு அமோகமான பெயர்ச்சி. 7.5 சனி விடுதுங்க, பெருமூச்சு விட்டுருங்க. புரியுதா? ராகு பகவான் கொடுக்குற இடத்துல இருக்காருங்க. அப்ப ராகுவை சாந்தம் பண்ணிக்குவாங்க. ராகுவை எப்படி சாந்தம் பண்றதுன்னா, நாகர் சிலைக்கு பால் வாங்கி கொடுத்து அருகக்கூடிய புற்று தெய்வங்களுக்கு பால் வாத்துக்கோங்க. சரிங்களா? சரி, அடுத்தபடியா விரயஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து 2 பேர் பார்வை விழுது சார். எனக்கு சனியோட பார்வையும் இருக்கு, குருவோட பார்வையும் இருக்கு. குரு கொடுப்பார், சனிக்கு இருப்பார். சோ அப்படி இருப்பினும் உங்க ராசிநாதன் அவர் தாங்க, அதை மறந்துட கூடாதுங்க. ராசி வயத்தை பார்க்க என்ன, நீங்களே செலவு பண்ற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். அது சுப செலவா மாறுறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகுது. ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடம் சுபஸ்தானம் இல்லைங்களா, அப்ப சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். அதற்கான வரவுகளும் உங்களுக்கு இருக்கும். அந்த சுப செலவை முழு மகிழ்ச்சியோட செய்யுங்க. 6ஆம் இடத்துல அமரக்கூடிய குருங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனக்காரகன் 6ல் அமையும் போது கடன் வாங்குற வாய்ப்புகள் வரும். தேவை அறிந்து நம்மிடம் இந்த கடன் தேவையா இல்லைன்னு பார்த்து கடன் வாங்கிக்குவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுத்த பத்தமா குளிச்சு நல்லா இருங்க. ஏன்னா வந்து நோய்கள் எல்லாம் வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா வந்து 6ல் குருவுக்கு வரும்போது நோய் வாய்ப்புகள் ஏற்படுத்த கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு, அது கவனமா பார்த்துக்குவாங்க. உணவு பழக்கம் கவனமா இருந்துக்குவாங்க. அரச மரத்துல இருக்கக்கூடிய அந்த விநாயகரை வழிபாடு பண்ணுங்க. அரச மரத்தடி விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. அரச மரத்தோட சேர்த்து விநாயகர் சுத்தி வர்ற மாதிரி பார்த்துக்குவோங்க. இந்த காலகட்டத்துல மரக்கன்றுகள் வாங்கி நடப்பாருங்க. மரக்கன்றுகள் அதுல அரச மரமா இருந்தா ரொம்ப நல்லது. இந்த மரக்கன்றுல அரச மரத்து மரக்கண்ணா வாங்கி நீங்க அந்த மரம் நடுவோம்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி
நல்ல செயல் நீங்க இந்த காலத்துல நீங்க பண்ணும்போது இது உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும், உங்களோட பாவத்தை குறைக்கும். மரம் நடுவோம் மழை பெறுவோங்கிற மாதிரி நீங்க மரக்கன்றுகள் வாங்கி நீங்க கோயில சுத்தி வச்சாலும் சரி, இல்ல வந்து படிக்கின்ற மாணவர்களுக்கு மரக்கன்று வாங்கி கொடுத்து உங்க வீட்டுல வழங்கப்பா நீ தானமா கொடுத்தாலும் சரி, உங்க கரங்களால மரக்கன்றுகள் நடணுங்கிறது நம்ம சொல்லக்கூடிய பரிகாரம். மரக்கன்றுகள் கொடுக்கக்கூடியது அரச மரமாக இருந்தா ரொம்ப 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 நல்லது. அரச மரக்கன்று வாங்கி தானம் பண்ணி ரொம்ப நல்லது. இந்த காலகட்டம் ஏற்றம் தரக்கூடிய காலகட்டமா இருக்கு. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. கரெக்டா பிளான் போட்டு வியூகம் போட்டு செயல்படுங்க. வெற்றி உங்களுக்கு. உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும்னு பிரியப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு, டெக்ஸ்ட் பண்ணுங்க அல்லது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. வாழ்த்துக்கள். நம்ம இதே பார்த்து வந்து ஒரு பொதுவான ஆண்டு பலன், புத்தாண்டோட பொதுவான பலன்கள் பார்த்திருக்கோம் 12 ராசிக்காரங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபடும். ஏன்னா ஒவ்வொரு ஜாதகம் அமையக்கூடிய கிரகங்கள் நிலைகள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தசாநாதன் எந்த தசா நடக்குது, அந்த தசாநாதன் நிலை என்ன, அதே மாதிரி உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி நிலை என்ன, ராசிநாதன் நிலை என்ன, இவர்கள் வாங்கிய சாரம் என்ன, இதுகளை பொறுத்து மாறுபடும். தசாநாதன் நிலையை பொறுத்து மாறுபடும். தசாபுத்திக்கு ஏற்ப உங்களுக்கு நடப்புல என்ன கிரகம் போயிட்டு அந்த கிரகம் வாங்கிய சாரம் என்ன, அவர்கள் யாரால் பார்க்கப்படுகிறார்கள், இதையெல்லாம் பொறுத்து இந்த பலன்கள் முன்ன பின்ன வேறுபடுங்க. நீ இந்த பலன்களை உங்க ஜாதகத்துல அப்ளை பண்ணி பாருங்க. உங்களோட மேல கத்து கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை நம்மகிட்ட பார்த்து தெரிஞ்சுன்னு பிரியப்பட்டீங்கன்னா நம்ம நம்பர் பாருங்க ஸ்கிரீன்ல இருக்கு. எப்ப வேணா டெக்ஸ்ட் பண்ணுங்க, டெக்ஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி வந்து பாருங்க இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணுங்க. புரியுதுங்களா? நான் உங்களை வேற கால சந்தி. நான் உங்கள் அன்பு நண்பன் அன்பு ஜோதிடர் கார்த்திக் ரேகாம். நன்றி, வணக்கம்.